ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் ஃபினான்ஷியல் அனுப்பின அந்த நோட்டீஸை பார்த்து அதிர்ச்சி ஆகின அண்ணாமலை ரொம்பவே மனசு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது இனிமே நம்மளால் அந்த வீட்டில் வாழ முடியாதா? என் உயிர் இந்த வீட்டில் தான் போகணும், நான் இறந்து போனால் கூட என் உடம்பு நீங்கள் இந்த வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போகணும், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. இது கேட்டதுமே முத்து மீனாவும் அப்படியே பதறி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எப்படியாவது நாங்கள் பணத்தை ரெடி பண்ணி இந்த வீட்டை திரும்பவும் வாங்கிடுவோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த உதவாக்கிற மனோஜ் இதெல்லாம் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அக்கறை இல்லாமல் பேசாமல் இந்த வீட்டை வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்ல இவனை எல்லாரும் திட்டி தீர்த்துட்டாங்க. வீடு வந்து ஜப்தி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக முத்து மீனாவும் ஃபினான்ஷியரை இப்போ நேரில் பார்த்து பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அவரோட ஆஃபீஸுக்கும் போனாங்க. அங்கே அவன் அந்த ஃபினான்ஷியருக்காக ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஃபினான்ஷியர் அங்கே வரவே இல்லை. இதனால் இப்போது முத்து வந்து செம்மையாக கடுப்பாகி அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட சண்டை போடுறாரு. அவன் ஃபினான்ஷியருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறான். ஸோ அவன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துக்கு வந்து வர சொல்கிறான். சரி அப்படின்ட்டு முத்து மீனாவும் அவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அவன் இல்லை. அதுக்கப்புறமா நான் அண்ணா நகரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போனாலும் அவன் இல்லை. ஸோ இதனால் கடுப்பான முத்து ஒழுங்காக நீ இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போயிட்டு பார்த்தாலும் அவன் இல்லை. இவன் நம்மளை வச்சு விளையாடுறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ முத்து மீனாவும் நேராக வக்கீலை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே ஃபினான்ஷியர் வந்து எங்களை வந்து இப்படி அலக்கழிச்சிட்ருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க உங்கள்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வக்கீலும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் அனுப்பின ஜப்தி நோட்டீஸை திரும்ப வாங்க வைக்கிறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிக்கல் அப்படின்னா இப்போது வெக்கேஷன் டைம் அப்படின்றதால கோர்ட்டெல்லாம் 10 நாள் வந்து மூடி இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லும். ஸோ இதனால் நம்மளால் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த ஃபினான்ஷியர் உங்களுக்கு அந்த ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதில் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இப்போது வக்கீல் சொன்னதும் ரொம்ப சோகமாக முத்து மீனாவும் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்க முத்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே மனசு உடஞ்சி போயிட்டு அண்ணாமலை உட்காந்துடுறாரு. இதுக்கு நடுவில் அந்த ஃபினான்ஷியர் இருக்கான்ல அவன் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறான். நீங்கள் சொன்ன மாதிரியே முத்து மீனாவையும் நான் வந்து அலைய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம். அவங்க இப்படி தான் தெருவாக அலையணும். உங்களை பார்த்துருந்தா ஏதாச்சும் பேசி அந்த வீட்டை ஜப்தி பண்ண விடாமல் தடுத்துருப்பாங்க.